இந்த கதை ஒரு ஏழை எப்படி பணக்காரனானான் என்பதுதான். கதை பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மறக்காதீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓர் ஊரில் பெரிய பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்குத்தான் சொந்தம். அவரிடம் கணேஷ் என்ற ஏழை விவசாயி வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு ஒரு சிறிய குடிசையும் சிறிதளவு நிலமும் இருந்தன. ஒரு நாள் பண்ணையாரிடம் அவன், ஐயா, என்னிடம் சிறிதளவு நிலம் உள்ளது. விதை விதைப்பதற்கு நல்ல பக்குவமாக உள்ளது. பக்கத்து நிலத்துக்காரங்கெல்லாம் உழுது விதை விதைத்து விட்டார்கள் ஐயா. என்னிடம் மட்டும்தான் காலியா கிடக்குது. நீங்க கொஞ்சம் விதை தந்தீங்கன்னா என்னிடத்திலும் விதைச்சிருவேன். இங்க பாரு கணேசா, என் இடைத்தை மட்டும் உழுது பயிரிடு போதும். சொந்தமா பயிரிட்டு இந்த பண்ணையாராகும் ஆசையெல்லாம் வேண்டாம். அந்த ஆசையெல்லாம் விற்று நீ கூலியாளா இருப்போதும் அரை வயிற்று கஞ்சியாவது ஒழுங்கா கிடைக்கும் என்று கோபத்துடன் சொன்னார் அவர். சோகத்துடன் வீடு திரும்பினான் அவன். தன் மனைவியிடம், சுசிலா, நம்ம வளருவது அந்த பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை. விதை தர மறுத்துவிட்டார். நீயும் நானும் எப்போதும் போல பட்டினிதான் கிடக்கணும் போலுக்கு. இதான் நம்ம தலையெழுத்து என்று வருத்தத்துடன் கூறினான். அவர்கள் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியது. இதைப் பார்த்த அவன் மனைவி, என்று கணவனிடம் சொன்னாள். பாவம், வாய் பேச முடியாத உயிர் அது. நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும். நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றான் அவன். கூட்டில் அந்த குருவி 4 முட்டைகளிட்டது. 4ம் குஞ்சுகளாயின. திடீரென்று அந்த குருவிக் கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது. குருவிக் குஞ்சுகளைப் பிடித்துச் சாப்பிடத் தொடங்கியது. அவை அலறின. அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்துக் கொன்றான். அதற்குள் அது 3 குஞ்சுகளைத் தின்றுவிட்டது. தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது. அதை அன்போடு எடுத்தான் அவன். அதன் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அதற்குக் கட்டுப்போட்டான். அதை மீண்டும் கூட்டில் வைத்தான். வேளாவேளைக்கு உணவு தந்தான். சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாயின. அங்கிருந்து அது பறந்து சென்றது. உழவனும் குடும்பத்தினரும் வறுமையில் வாடினார்கள். ஏங்க, இப்படியே அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு எவ்வளவு நாள் தாங்க வாழ்ந்தது? நமக்கு விடிவு காலமே வராதா? என்றாள் மனைவி. அப்பொழுது அவர்கள் வீட்டுக் கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தான் அவன். அவன் வளர்த்த குருவி வெளியே இருந்தது. அதன் வாயில் ஒரு விதை இருந்தது. அதை அவன் கையில் வைத்தது. என்று சொல்லிவிட்டு பறந்தது அது. மீண்டும் வந்தது அது. இன்னொரு விதையைத் தந்தது. இதை உன் வீட்டின் முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது. 3ஆம் முறையாக வந்த அது இன்னொரு விதையைத் தந்தது. இது மந்திர பூசணிக்காய். நமக்கு உணவு தேவைப்படும்போது பிளந்தால் உணவு கிடைக்கும். மீண்டும் சேர்த்துவிட்டால் பழையபடி ஆகிவிடும். இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை. வீட்டுல முன்பக்கத்துல ஒரு பூசணிக்காய் இருக்குது. அதங்க எடுத்துட்டு வாங்களேன். அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் என்றாள் மனைவி. அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டிக் கொண்டு வந்தான் அவன். கத்தியால் அதை வெட்டினான். உள்ளிருந்து அழகான ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகள் கொட்டின. சன்னலோரம்